நான் 95ல வரும்போது அப்போ வந்து டீகோ பெயிண்ட் தான் ரேஞ்சு. டீகோன்னு இருக்கும், என்சி பெயிண்ட் தான் அப்போ மார்க்கெட்டு. இப்போ 2000 மேலே தான் பாலியூர்தன் பெயிண்ட். அதாவது அன்னைக்கு காலகட்டத்தில் அம்பாசிடர் ஃபியட் எல்லாம் இருந்து பார்த்தீங்களா, அந்த காலம் அப்போ டீகோ பெயிண்ட் தான். இந்த ஹொண்டாய் மாருதி அதெல்லாம் நிறையா வரும்போது தான் பியூ பெயிண்ட் எல்லாம் வந்தது. பியூ பெயிண்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸும் வந்துட்டாங்க இங்கே. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் பண்ணுறது வந்து பிபிஜி, ஏஷியன் பிபிஜி, ஆக்சோ நோபல், வாண்டா, இது 2 கம்பெனி நான் பண்ணுறேன். ஓகே. இப்போ அதிகமாக பெயிண்ட் ஃபினிஷர்ஸ் வந்து எந்த மாதிரி டைப்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க? பெயிண்டில் அவங்களுக்கு கவரேஜ் இருக்கணும்னுவாங்க. கவரேஜ், நைஸ், அந்த மெட்டாலிக் டோன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி பிபிஜி, ஆக்சோ ரெண்டுமே கலர் நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஓகே. இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கா இந்த வண்டியோட மாடலு, இந்த வெஹிக்கிள் தான் சொன்னதுக்கப்புறம் நீங்க வந்து அதோடைய கரெக்டான கலரையும் பெயிண்ட்டையும் எப்படி வந்து சூஸ் பண்றீங்க? இப்போ நான் செக் பண்ண வண்டியில கலர் கோட் கொடுத்துருப்பாங்க, கலர் நேம் கொடுத்துருப்பாங்க. இப்போ புதுசாக இருக்கலாம், ஓல்டு கலர்லாம் அதே மாதிரி ஃபார்முலா இருக்கும். எங்களுக்கு அது மைண்ட்லேயே இருக்கும். ரொம்ப நாளாக நாங்கள் இந்த லைனில் இருக்கிறதுனால உதாரணத்துக்கு சில்வர் எல்லாம் மைண்ட்லேயே இருக்கும். ஓல்டு கலர் சில்வர்லாம் வந்ததுன்னா சில்வர் ஒயிட் கலர் நாங்களே டக்குன்னு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ புதுசாக ஒரு கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா கலர் கோடு கொடுத்துருப்பாங்க, ஒரு வண்டிலையும் கொடுத்துருப்பாங்க. ஹொண்டாயிலனா லெஃப்ட் சைடு டோர் கார்டியில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க, அந்த கலரோட கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கலர் கோடு வச்சு நாங்கள் எங்களுக்கு கம்பெனியில் வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அதில் போனோம்னா அந்த கலரோட ஃபார்முலா கொடுத்துருவாங்க. அந்த ஃபார்முலால இத்தனை பர்சன்டேஜ் மேட்சிங் இருக்கும் அதுவும் சொல்லுவாங்க. சில கலர் 80% இருக்கும், அந்த மீதி 20% நாங்கள் மேனுவலாக மேட்ச் பண்ணுறோம். கலர் மேட்சிங்லேயே நம்ம டீட்டெயிலிங்லாம் ஷாப்ஸ் போய் நிறைய நம்ம வந்து இந்த பாலிஷ் பண்ணுறது இதை பற்றி டீட்டெயிலாக எடுத்துருக்கோம். ஸோ கலரை பொறுத்தவரை வந்து இந்த நிறைய ரீபெயிண்ட் வண்டிலாம் பார்ப்போம், துண்டா கலரை வந்து டிஃப்ரென்ஸ் காட்டிடும். அதை வந்து மேட்ச் பண்ண முடியுமா 100%? சில அதாவது கலர் ஒன்று அடிக்கிற பெயிண்டர்கிட்டையும் இருக்கு மேட்சிங். ஒரு நல்ல பெயிண்டர்னா நம்ம கலர் ஒரு 80% கொடுத்தா கூட அவங்க அடிச்சு பர்ஃபெக்டா மேட்ச் பண்றாங்க அப்படின்றீங்க. ஓகே. ஒரு 80% கலர் கொடுத்தா கூட அது அவங்க கரெக்டா ஃபுல் டோர் அடினா ஃபுல் டோர் அடிக்க மாட்டாங்க, கார்னர் அடி அந்த கார்னர் மட்டும் அடிச்சு அழகா அந்த டோரை மேட்ச் பண்றாங்க. ஒரு பர்ஃபெக்ட் பெயிண்டர்னா கரெக்டா கொடுத்துருவாங்க. அதாவது நல்ல பெயிண்டர் நம்ம கரெக்ட் கலரை கொடுத்தாலே சொதப்பிடுவாங்க. அப்படியே ஒழுங்கா அடிக்கிறத விட்டு ஏதாவது ஒன்று சொதப்பிடுவாங்க அப்படின்றாங்க. இப்போ அந்த பெயிண்ட்லேயே கூட அந்த டிஃப்ரென்சஸ் கொஞ்ச நேரம் முன்னாடி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ சில்வர் எடுத்துக்கிட்டோம்னா உதாரணம் சில்வர்ல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு, பெயிண்டை பொறுத்தவரை ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு. ஸோ எப்படி ஒவ்வொரு கலரையுமே நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணி அதை வந்து இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு வந்து கலரே கிடையாது, நம்ம என்ன கலர் கேட்குறோமோ அதுதான் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதுவரை நீங்கள் எடுக்காத ஒரு கலர், இப்போ நம்ம காமனாக பிளாக் சில்வர் எல்லாமே உங்களுக்கு காமனாக வரது தான், அதில் இல்லாத ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணும்போது புதுசாக ஒரு கலரை வண்டியில் கொண்டு வரேன்னு சொல்லிலாம் வருவாங்க இல்லையா? அப்போ நீங்கள் வந்து அதை எப்படி டக்குன்னு வந்து ரெடி கேட்பாங்க. அது நாங்கள் மேனுவலாக பண்ணுவோம்.